கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, பொக்கிஷமான நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாதத்தின் தீர்க்க தரிசன வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 43வது அதிகாரம் 19வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்போதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். கர்த்தர் இந்த மாதத்தில் புதிய காரியத்தை செய்ய போகிறார். இதில் இந்த வசனத்தில் முதலாவதாக நாம் உற்று நோக்க வேண்டிய ஒரு பகுதி என்னவென்று சொன்னால், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். நான் என்று பார்க்கும்போது அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, பிதாவாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியிலே இடைப்படுகிறதை நாம் உணர முடிகிறது. இதை சொல்லுகிறது மனிதனுடைய வார்த்தை அல்ல, மாறாக கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கிறது. பொதுவாக நாம் தீர்க்க தரிசன வார்த்தைகளை உற்று நோக்கி பார்க்கும்போது பல இடங்களிலே கர்த்தராகிய நான் மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தர் உண்மையை நம்மோடு கூட பேசுகிறவராயிருக்கிறார். பொய் சொல்வதற்கு அவர் மனிதர் அல்ல. கர்த்தர் உண்மையான காரியங்களை நம்மோடு இடைப்படுகிறார். இந்த மாதத்தில் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லுகிறவர் மனிதன் அல்ல, கர்த்தர். நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுகிறார். இந்த மாதத்தில் கர்த்தர் என்னென்ன புதிய காரியங்களை நம் மத்தியில் செய்ய போகிறார் என்பதை தியானித்து பார்க்கும்போது, புதிய ஆசீர்வாதங்களினால கர்த்தர் நம்மை நிரப்ப வல்லவராயிருக்கிறார். ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்த தேவன் நமக்கும் ஆசீர்வாதங்களை கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். வானத்து நட்சத்திரங்களைப் போல உன்னை பெருக பண்ணுவேன், கடற்கரை மணலைப் போல உன்னை பெருக பண்ணுவேன் என்று ஆபிரகாமிடத்தில் ஆசீர்வாதத்தின் மழையை பொழியச் செய்தார் நம்முடைய கர்த்தாதி கர்த்தர். அடுத்ததாக இந்த மாதத்தின் புதிய காரியங்கள் என்ன? கர்த்தர் புதிய கிருபைகளினால நம்மளை ஆசீர்வதிக்க போகிறார். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று நாம் பார்க்கிறோம், வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் நோவாவுக்கு கொடுத்த அதே புதிய கிருபைகளை நமக்கும் கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். புதிய புதிய கிருபைகளை கர்த்தரிடத்தில் இந்த மாதத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். கர்த்தர் புதிய எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். அப்போது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக தாவீதின் தலையிலே புதிய எண்ணெயை தேவன் ஊற்றினார், கர்த்தர் ஊற்றினார். புதிய அபிஷேகத்தை தாவீதின் தலையிலே புது எண்ணெயை கர்த்தர் ஊற்றினது போல உங்கள் ஒவ்வொருவரையும் இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ ஜனமே, கர்த்தர் உங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்ய போகிறார். யோவான் 2வது அதிகாரம் 10வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்று நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களை புது திராட்சை ரசத்தினாலே போஷிக்க போகிறார். ஆமே, இத்தனை நாளா இந்த திராட்சை ரசம் எங்கே இருந்தது என்று கேட்கத்தக்கதான புதிய திராட்சை ரசத்தை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிட போகிறார். இந்த மாதத்திலே கர்த்தர் புதிய புதிய வெளிப்பாடுகளை உங்களுக்கு கொடுக்க போகிறார். உங்கள் ஊழியத்தில் நீங்கள் புதிய வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். You will receive new revelation from God.
ஆண்டவரிடத்திலிருந்து நேரடியாக நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. ஆண்டவரிடத்தில் நீங்கள் நல்ல ஒரு உறவில் இருப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவரோடு பிரியமான வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொன்னால், நீங்கள் புதிய வெளிப்பாடுகளை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வீர்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 5வது வசனத்தில் நாம் இப்படியாக வாசிக்கிறோம், இதோ சகலத்தையும் புதிதாக்குகிறேன். இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்று கர்த்தர் சொன்னது போல கர்த்தர் சகலத்தையும் புதிதாக்குகிறார். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனத்தில் வாசிக்கிறது போல இப்படி இருக்கிற ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாயிருக்கிறான். நாம் எப்போது கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் இணைக்கப்படுகிற அனுபவத்தில் கடந்து வருகிறோமோ அப்போது நாம் புது சிருஷ்டியாக மாறுகிறோம். நம்மிடத்தில் காணப்படுகிற பழையவைகள் ஒழிந்து போகிறது, எல்லாம் புதிதாக மாறுகிறது. ஹல்லேலூயா! இப்பொழுதே அது தோன்றும். வேதாகமத்தில் தோன்றும் என்கிறத நம்ம தியானித்து பார்ப்போம் என்று சொன்னால், அது விதை முளைப்பதை போன்ற ஒரு அனுபவத்தை நமக்கு கொடுக்கிறது. விதை எப்படி முளைக்கிறது என்று நம்ம பார்க்கும்போது, மார்க்கு 4வது அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து 29வது வசனத்தில் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், குறிப்பாக மார்க்கு 4வது அதிகாரம் 27வது வசனத்தில் வாசிக்கும்போது, விதை எப்படி வளருகிறது என்று மனிதன் அறியான். இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதற்கு ஒப்பாயிருக்கிறது. பிரியமானவர்களே, நீங்கள் கண்ணீரோடு விதைத்த விதையெல்லாம் நீங்கள் கம்பீரமாக அறுக்க போகிறீர்கள். ஹல்லேலூயா! பாருங்க, விதைத்து வைத்த பின்பு அது எப்படி முளைக்கிறது, அதனுடைய ப்ராசஸ் என்ன என்பதை நாம் ஆராய வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு தடவையும் விதையை எடுத்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு இருப்பீங்கன்னு சொன்னால், அது தன்னுடைய ப்ராசஸில் அதால் தொடர முடிகிறது இல்லை. நம்ம அதை ஆராய்ந்து கொண்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் விதைத்து வைத்தேனே, அதன் பலன் எங்கே? நான் விதைத்து வைத்தேனே, அதனுடைய பலன் எங்கே என்று நாம் ஒவ்வொரு நாளும் யோசித்து கொண்டே இருக்கிறத காட்டிலும், ஆண்டவர் மேலே முழு விசுவாசத்தோடு நான் விதைத்திருக்கிறேன், நான் அறுக்கிறதற்கு ஒரு நாளில் ஏற்ற நேரத்தில் கர்த்தர் எனக்கு அறுவடையை கொடுப்பார் என்கிறதான விசுவாசத்தில் நீங்கள் நிலைத்திருப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தர் உங்களுடைய விதையை தோன்றச் செய்வார். இப்பொழுதே அது தோன்றும். பிரியமானவர்களே, பிரசங்கி 3வது அதிகாரம் 11வது வசனத்தில் நாம் இப்படியாக வாசிக்கிறோம், அவர் எல்லாவற்றையும் அதின் காலத்தில் நேர்த்தியாக செய்கிறவராயிருக்கிறார். அவர் அதின் காலத்தில், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் இருக்கிறது. அதின் காலத்திலே கர்த்தர் நேர்த்தியாக செய்வார். ஏனோ தானோ என்று செய்கிறவர் அல்ல நம்முடைய கர்த்தர் செய்கிற காரியங்கள் நேர்த்தியாக இருக்கிறது. நாம் நம்முடைய வாழ்க்கையின் புதிய காரியங்களை உணர வேண்டும் என்று சொன்னால் நமக்கு ஆவிக்குரிய கண்கள் தேவைப்படுகிறது. எபேசியர் 1வது அதிகாரம் 18வது வசனத்தில் நாம் வாசிக்கும்போது, அதில் உங்கள் இருதய கண்கள் பிரகாசம் அடைய வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய இருதய கண்கள் சில நேரத்தில் நம்முடைய மாம்ச கண்களால் சில ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறதை நம்முடைய கண்கள் பார்க்க முடியாமல் போகிறது. காரணம், நம்முடைய மாம்சம் நம்மை முழுவதுமாக மறைக்கிறது. ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படாத அனுபவத்திலேயே காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். அந்த ஆவிக்குரிய கண்கள் எப்பொழுது திறக்கப்படுகிறதோ அப்போது உங்களுக்கு முன்பாக கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஹல்லேலூயா! இந்த மாதத்தில் நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டிய ஒரு காரியம், 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 17வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்போது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவனை பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். பிரியமானவர்களே, ஆண்டவரிடத்தில் நீங்கள் விண்ணப்பம் பண்ணி கேட்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவரே, என்னுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து அருளும் என்று நீங்கள் கேட்பீங்கன்னு சொன்னால், அவர்
உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து, அவர் திறக்கும்போது அது எப்படி இருக்கிறது என்று தெரியுமா? அக்கினிமயமான குதிரைகளினாலும் ரதங்களினாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அந்த வேலைக்காரன் பார்த்தது போல உங்களை சுற்றிலும் இருக்கிறதான ஆமென் அக்கினிமயமான குதிரைகளையும் அக்கினிமயமான ரதங்களையும் அந்த மலை முழுவதும் நிறைந்திருக்கிறத உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் பார்க்க போகிறது. கர்த்தர் வனாந்திரத்திலே வழியை உண்டாக்குகிறார். வழியில்லாத இடத்துல வழி, உதவி இல்லாத நேரத்தில் கர்த்தர் உதவியை கொண்டு வருகிறார். உங்கள் தனிமையின் நேரத்தில் கர்த்தர் வனாந்திரத்தை போல இருக்கிற அந்த தனிமையை கர்த்தர் மாற்றுகிறார். அந்த இடத்துல வழியை உருவாக்குகிறார். உங்கள் சோதனையின் பாதைகளை, வேதனையின் பாதைகளை கர்த்தர் நேர்த்தியாக மாற்றுகிறார். ஆமென். செங்கடலை 2ஆக பிளந்து பாதையை உருவாக்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள் பிரியமானவர்களே. யோர்தானை 2ஆக பிளந்து அதன் ஊடாக வழியை உருவாக்கிய தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள் பிரியமானவர்களே. நீதிமொழிகள் 3ஆவது அதிகாரம் 6ஆவது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்போது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தர் உங்கள் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். அவாந்திர வெளியில் ஆறுகளை கர்த்தர் உருவாக்குகிறார். அவாந்திர வெளி என்றால் என்ன என்று நாம் பார்க்கும்போது அது ஒரு பாலைவனம். அந்த பாலைவனத்தில் நீங்கள் எவ்வளவு ஆழமாக தோண்டி பார்த்தாலும் அங்கே தண்ணீர் இல்லை. தண்ணீருக்கான ஆதாரம் முற்றிலுமாக இல்லை. அவாந்திரம், உயிரற்ற நிலை. அங்கே உயிர் இல்லை, தண்ணீர் இல்லை. எவ்வளவு முயற்சி செய்தாலும், நான் சில நேரங்களில் பாலைவனத்தில் நடக்கும்போது சில காணல் நீரை பார்க்கிறேன், அதை நோக்கி சென்று கொண்டே இருக்கிறேன். ஆனால் அங்கே எனக்கு பாதை இல்லை, அங்கே எனக்கு தண்ணீர் இல்லை. நான் தேடி போகிற காரியத்தில் எனக்கு வெற்றி கிடைக்கவே இல்லை என்று மிக சோர்ந்து போன நிலைமையிலே காணப்படுகிற சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உங்களை பார்த்து பேச விரும்புகிறார். அவாந்திர வெளியிலே கர்த்தர் ஆறுகளை உருவாக்குகிறார். யோவான் 7ஆவது அதிகாரம் 38ஆவது வசனத்தில் வாசிக்கிறோம். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி, என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். கர்த்தரிடத்தில் விசுவாசிங்க. உங்கள் விசுவாச கர்த்தரிடத்தில் எப்போ திரும்புகிறதோ அப்போ உங்கள் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் பிரியமானவர்களே. எசேக்கியேல் 47ஆவது அதிகாரம் 9ஆவது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், தேவனுடைய நதி செல்லும் இடமெல்லாம் உயிர் உண்டாகும். சம்பவிப்பது என்னவென்றால், இந்த நதி போகும் இடமெல்லாம் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால் வெகு ஏராளமான மச்சங்களும் உண்டாயிருக்கும். இந்த நதி போகும் இடம் எங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும் என்று நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, உங்கள் அவாந்திர வெளியிலிருந்து புறப்படுகிற ஆறுகளின் வழியாக காணப்படுகிற எல்லா ஜீவன்களும் பிழைக்கிறது. ஹல்லேலூயா. உங்கள் உயிரற்ற நிலைமை மாறுகிறது. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற உயிரற்ற நிலைமைகளை கர்த்தர் மாற்றுகிறார். உயிரில்லையே என்று மிக சோர்வோடு காணப்படுகிற மகனே, மகளே, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே புதிய காரியத்தை செய்கிறார். நமக்கு இந்த புதிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிற ஒரு காரியத்தை நாம் சிந்தித்தே ஆக வேண்டும். ஏசாயா 43ஆவது அதிகாரம் 18ஆவது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம் பல நேரங்களிலே பழைய காரியங்களையே நினைத்து 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 பழையவைகளிலேயே சிக்கி கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுது பழைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையை விட்டு அகன்று போகிறதோ அப்பொழுதுதான் நாம் புதிய காரியத்தை சுதந்திரித்து கொள்ள முடியும். ஒரு உதாரணமாக நான் சொல்ல விரும்புவேன் என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் கானான் என்கிறதான பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருந்தார், புதிய ஆசீர்வாதத்தை வைத்திருந்தார். ஆனால் அந்த இஸ்ரவேல் ஜனங்களால்
40 நாட்களில் சுதந்தரிக்க வேண்டிய அந்த ஆசீர்வாதம் அவர்கள் 40 வருடங்களாக அந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க முடியாமல் போயிட்டு. அந்த ஆசீர்வாதத்தை அவர்களால் 40 வருஷங்களாக பெற்றுக்கொள்ள முடியவில்லை. காரணம் அவர்களுடைய முறுமுறுப்பு, அவர்களுடைய விக்கிரக ஆராதனை. அப்படிப்பட்ட காரியங்களிலே சிக்கி பழையவைகளையே, எகிப்து எங்களுக்கு இனிமையாக இருந்ததே, எகிப்திலேயே நாங்கள் நல்லா சாப்பிட்டு கொண்டிருந்தோமே என்று அவர்கள் முந்தினவைகளையே பழையவைகளையே சிந்தித்து கொண்டிருந்தார்களே. அந்த பழைய காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கும் என்று சொன்னால், கர்த்தர் ஏற்ற காலத்தில், சரியான காலத்தில், நாம் சரியான விதத்தில் நடந்து கொள்ளும்போது அந்த ஆசீர்வாதங்களை சரியான நேரத்தில் பெற்றுக்கொள்ள முடிகிறது. அதை நாம் தியானித்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. பிலிப்பியர் 3:14 வசனத்தை நம்ம வாசிக்கும்போது, இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். நாம் லக்கை, நமக்கு குறிக்கப்பட்ட லக்கை நோக்கி நாம் தொடர ஆயத்தமுள்ளவர்களாக, ஜாக்கிரதை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். இந்த நாட்களிலே அதிகமாக நாம் பலவிதமான டிஸ்ட்ராக்ஷனில் நமக்கு இருக்கிறதான இலக்கை மறந்து விடுகிறோம். நமக்கு குறிக்கப்பட்டிருக்கிற இலக்கு என்ன? பரலோகம் என்கிறதான இலக்கை நோக்கி நாம் போகிறதற்கு பதிலாக நாம் பலவிதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸில் நாம் அகப்பட்டு கொண்டிருக்கிறோம். மொபைல், டிவி, இப்படிப்பட்டதான பல டிஸ்ட்ராக்ஷன்ஸில் சிக்கி நாம் போக வேண்டிய பாதை என்ன, நாம் போக வேண்டிய தூரம் என்ன என்பதை மறந்துவிட்டு, நாம் பந்தயத்தில் போகும்போது மிக வேகமாக ஓட வேண்டும் என்று இல்லை, நம்ம பொறுமையோடு ஓடுவோம் என்று சொன்னால் லக்கை நோக்கி நாம் தொடர ஜாக்கிரதை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். பல நேரங்களில் நாம் பின்னோக்கி தான் பார்த்து கொண்டிருக்கிறோம், பின்பாகவே பார்த்து கொண்டிருக்கிறோம். முன்பாக பார்த்து முன்னானவைகளை நாடி செல்வதற்கு பதிலாக நாம் பின்னானவைகளை யோசித்து கொண்டிருக்கிறோம். லோத்தின் மனைவிக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருந்தது. அந்த சோதோம் கொமோராவிலிருந்து தப்பித்து கொள்ளும்படியாக, அந்த அழிவிலிருந்து தப்பித்து கொள்ளும்படியாக ஒரு நல்ல சந்தர்ப்பம் இருந்தது. ஆனால் அவள் திரும்பி பார்த்து உப்புத்தூண் ஆனால் தன்னுடைய வாழ்க்கையை இழந்து போனாள். பேதுரு, இயேசு கிறிஸ்து கடலில் நடந்தது போல பேதுருவும் நடந்தார். ஆனால் சுற்றியுள்ள சூழ்நிலைகளை பார்த்து தடுமாறினது நிமித்தம் கடலுக்குள்ளாக மூழ்க வேண்டிய சூழ்நிலை, அவிசுவாசம் அங்கே காணப்பட்டதின் விளைவு. நாம் பின்பாக திரும்பி பார்க்கிறோம் என்று சொன்னால் அதன் அர்த்தம் என்ன? நாம் அவிசுவாசம் நம்மிடத்தில் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்போதான் நம்ம பழைய காரியங்களே யோசித்து கொண்டிருக்கிறோம், பழையவைகளை வச்சே சமாளித்து கொள்ளலாம் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். இல்லை பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை கொண்டு புதிய காரியத்தை செய்ய விரும்புகிறார். அந்த புதிய காரியத்துக்கு அந்த புதிய காரியத்தை நீங்கள் சுதந்தரிக்க வேண்டும் என்று சொன்னால் பழையவைகளை விட்டு ஒழிய வேண்டும். சில பாவங்கள், பழைய பாவங்கள் உங்களை பிடித்து கொண்டே இருக்கிறது. அந்த பாவங்களை விட்டு வெளியே வாங்க. கர்த்தர் உங்களை புதிய காரியத்தை சுதந்தரிக்க பண்ணுகிறார், புதிய கானானை சுதந்தரிக்க பண்ணுகிறார். கர்த்தர் வைத்திருக்கிற புதிய ஆசீர்வாதங்களை, புதிய கிருபைகளை, புதிய எண்ணெயினால கர்த்தர் அபிஷேகம் செய்ய விரும்புகிறார். புதிய திராட்சை ரசத்தினால உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். பெரியமானவர்களே, அந்த ஆசீர்வாதங்களை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கிற எங்கள் தேவாதி தேவன், இதை பார்த்து கொண்டிருக்கிற சகோதரனோ சகோதரியோ பழையவைகளில் சிக்கிவிடாதபடிக்கு, டிஸ்ட்ராக்ஷன்ஸில் சிக்கிவிடாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்து புதிய காரியத்தை அவர்கள் சுதந்தரித்து கொள்ளும்படியான கிருபைகளை கர்த்தர் நீங்கள் கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறோங்க தாவே. இதை சொல்லுகிறது மனிதன் அல்ல, கர்த்தர் என்பதை புரிந்து கொள்ளட்டும். கர்த்தர்
அவர்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளுங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.